வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 11/3/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைய அனைத்து காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா 500 600 வரைக்கும் விற்பனையாக இருக்குது. முதல் தாங்க. ரெண்டாவதுலாம் பார்த்தீங்கன்னா 400 விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்லோவுங்க. கருமுருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 25 ரேருங்க. 20 விற்பனை ஆகுதுங்க. செடி முருங்கை 20 கீழே தாருங்க. மரத்துக்காய் 1 கிலோ 10 விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் ஒட்டச்சித்திர மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் கிலோவுக்கு 10 குறைவாக தான் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 25 கிலோ கொண்ட போய் 500 600 650 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு சில அவரைக்காய் தெளிவாக இருந்தால் 700 750 கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலை 450க்கும் குறைந்தபட்ச விலையாக 150 விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 10 30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பந்தல் சுரையாக இருந்தால் 100 தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 50 70 விற்பனையாக இருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட பை. பாவக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 24 கிலோ கொண்ட பை 600 800க்கும், அதே 18 கிலோ டு 16 கிலோ கொண்ட பாக்ஸ் 400 to 600க்கும் 2 விலையாக பாவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 200 to 250 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 30 கிலோ கொண்ட பை 300 அதிகபட்ச விலையை 450 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 10 to 13 ரேட்டில் சொல்லாங்க. பூண்டு முதல் ரகம் அதிகபட்ச விலையாக 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி அதிகபட்ச விலையாக 100 to 150க்கு விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. பந்தல் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 to 180 வரைக்கும் நார்மலாக விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக இருந்தது. கடைசி 2 தினங்களாக விலை கொஞ்சம் சற்று உயர்ந்து 100 to 170 80 வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க. வரும் நாட்களில் கண்டிப்பாக தக்காளி விலை உயரமானு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னும் அதிகபட்சம் இன்னும் 20 to 30 நாள் கண்டிப்பாக நல்ல ரேட்டு தக்காளி போகுதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போட்டு பயன்படுத்திக்கங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 7 14 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புதினா கட்டு பார்த்தீங்கன்னா 5 8 வரைக்கும் புதினா விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 1 கிலோ 40 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 60 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 600 விற்பனை ஆகுதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் 20 to 30 விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 to 50 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி ஃபஸ்ட் குவாலிட்டி 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக 40 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கடையில் ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 25 ரேட்டில் சப்போட்டா விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 1 கிலோ 40 to 60 வரைக்கும் போகுதுங்க. வெண்டை 15 to 17 கொண்ட போய் 600 700 750 விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் 400 to 450 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. 400 தான் நார்மல் ரேட்டுங்க. ஒரு சில போய் தெளிவான அளவு காய் தெளிவாக இருந்தால் 450. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி சிம்ரன் 200 to 300க்கும், பவானி 300 to 500க்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 200 to 300 50 முன்ன பின்ன காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 தானுங்க. இஞ்சி முதல் ரகம் 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம் பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், புள்ளி எலுமிச்சம் பழம் 25 விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் தெளிவான சின்ன வெங்காயம் 500 700 வரைக்கும் 700 காய் கலர் உருட்டை தெளிவாக இருக்கணுங்க. 700 விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 to 25 தான் பிடிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு 25 to 32 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சில காய் பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸ்ஸுக்கு கூட வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் ஆர்டர்னு பேரில் அவை அப்படியே வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் காட்டுக்குள்ள நிலவரம் பார்த்தீங்கன்னா 20 18 கூட வெங்காயம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி.
பெரிய வெங்காயங்க அதிகபட்ச விலையாக 23 ரூபாய்ங்க, குறைந்தபட்ச விலையாக 12 ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் 40 கிலோ மூட்டை 300 to 400 ரூபாய்ங்க. காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா, ஒரு சில காய் 6 ரூபாய்க்கும் போகுதுங்க. பூசணிக்காய் காட்டுக்குள்ளே 6 to 8, 10 ரூபாய்ங்க ஒரு கிலோ. மார்க்கெட் ரேட் 40 கிலோ மூட்டை 400 to 500, 600 விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 300 to 350 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா சற்று சுலோவாக தான் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருவட்டு தேங்காய் 22, 24க்கும், செகண்ட் குவாலிட்டி 15, 18க்கும், நச்சுப்பொடி 10 to 12க்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுண்டைக்காய் ஒரு கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் அதிகபட்ச விலையை 40 மூட்டை 200 ரூபாய்க்கு செகண்ட் குவாலிட்டிக்காய் திருப்பூர் வருதுங்க. நீங்கள் வீட்டு செலவுக்கு தேவைப்பட்ட திருப்பூர் மார்க்கெட்டில் வந்தீங்க ஒரு சாக்கு 200 ரூபாய்க்கு வாங்கலாங்க. கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் 25 கொண்டு போய் 500க்கு விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நன்றி, வணக்கம்.